அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழில் எப்படி எளிமையாக டைப் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இதற்கு கூகுள் டாக்ஸ் மற்றும் என்ஹெச்எம் ரைட்டர் என்ற 2 சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எளிமையான முறையில் தமிழில் டைப் பண்ணலாம். முதல்ல கூகுள் டாக்ஸை பயன்படுத்தி ஆன்லைனில் எப்படி தமிழை டைப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஃப்லைனில் என்ஹெச்எம் ரைட்டர் என்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தமிழில் எப்படி எளிமையாக டைப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சைன்இன் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். என்னுடைய மெயில் ஐடி கொடுத்து நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண உடனே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் ஐகான்ஸ் இருக்கும். அந்த ஐகான்ஸை நான் கிளிக் பண்ணி ரோல் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ் இருக்குது. அந்த டாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த டாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாங்க் டாக்குமெண்ட் வரும். அந்த பிளாக் டாக்குமெண்ட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஃபைல் ஓப்பன் ஆகிற மாதிரி இங்கே ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஃபைலில் பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ் வந்திருக்கு. இந்த லாங்குவேஜில் போயிட்டு தமிழை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடித்த உடனே நான் இப்போ அம்மான்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள், AMMA அம்மான்னு டைப் பண்ணுறேன். டங்கிலீஷில் டைப் பண்ணும்போது தமிழில் அம்மான்னு அழகாக அந்த வார்த்தை டைப் ஆகி வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு அப்பான்னு டைப் பண்ணுறேன். APPA அப்பா, அப்பான்ற வார்த்தை டைப் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி, KALVI கல்வி, கல்வின்னு டைப் பண்ணுறேன். இங்கிலீஷில் டைப் பண்ணுறது அழகாக தமிழில் கல்வின்னு வருது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸில் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா வாய்ஸ் டைப்பிங் பார்க்க போகிறோம். வாய்ஸ் டைப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா நான் டூல்ஸை செலக்ட் பண்ணுறேன். டூல்ஸ்லேருந்து வாய்ஸ் டைப்பிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். வாய்ஸ் டைப்பிங் செலக்ட் பண்ண உடனே இங்கே ஒரு மைக் சிம்பிள் வந்திருக்கும். லாங்குவேஜ் வந்திருக்கு. இந்த லாங்குவேஜில் போயிட்டு தமிழை செலக்ட் பண்ணுறேன். தமிழ் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த மைக்ரோஃபோன் எனேபிள் பண்ண போகிறேன். நான் எனேபிள் பண்ண உடனே மைக்ரோஃபோன் வந்து ரெட் கலரில் மாறுறதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் வாய்ஸ் டைப்பிங் கொடுக்குறேன். அனைவருக்கும் வணக்கம், தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை. இப்போது நான் வாய்ஸ் டைப்பிங் பண்ணும்போது தெளிவாக அந்த வார்த்தை அங்கே டைப் ஆகி வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி எளிமையான முறையில் கூகுள் டாக்ஸை பயன்படுத்தி தமிழை எளிமையாக டைப் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்பீடாக நம்ம நம்முடைய கண்டென்ட்டை கொண்டு வரணுன்னா வாய்ஸ் டைப்பிங் மூலமாக இன்னும் எளிமையாக தமிழை டைப் பண்ணலாம். என்ஹெச்எம் ரைட்டர் என்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஆஃப்லைனில் தமிழில் எப்படி எளிமையாக டைப் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு என்ஹெச்எம் ரைட்டர்னு சர்ச் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ஹெச்எம் ரைட்டர் 2.9 தமிழ் எழுத அப்படின்ற ஆப்ஷன் வருது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நம்ம டிக் பண்ணணும். டிக் பண்ணி முடித்த உடனே அந்த பாக்ஸுக்கு அடியில் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை நான் என்ன பண்ண போகிறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். என்ஹெச்எம் ரைட்டர் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டரில் போகிறோம். அதில் போயிட்டு டவுன்லோடுன்ற அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறோம். டவுன்லோட் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்ஹெச்எம் ரைட்டர் டவுன்லோட் ஆகிருக்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே வெல்கம் டு த என்ஹெச்எம் ரைட்டர்னு வரும். நம்ம கீழே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தோன்னா ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் என்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மை லாங்குவேஜ்ன்ற ஆப்ஷன் வரும். அதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் நிறையா வரும். அதில் போய் நம்ம தமிழ் என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். தமிழை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே அகை நம்மளுக்கு என்ஹெச்எம் ரைட்டர் 2.9 வரும்.
அதையும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னே 2 பாக்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா கிரியேட் எ டெஸ்க்டாப் ஐக்கன் வரும். அந்த பாக்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகியாச்சு. இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச உடனே ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் வரும். ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். இந்த பெல் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோம்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதில் வந்து ஷார்ட்கட் கீ வந்திருக்கும். அந்த ஷார்ட்கட் கீயில் Alt 2ன்ற ஷார்ட்கட் கீயை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இந்த சாம்பல் நிறத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து தங்க நிறமாக மாறுவதை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வேர்டு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த வேர்டு ஃபைலில் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நான் இந்த ஷார்ட்கட் கீ Alt 2வை பயன்படுத்தி இப்போ நான் தமிழில் டைப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மா அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ண போகிறேன். AMMA. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அம்மான்ற வார்த்தையை நான் டைப் பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பான்ற வார்த்தையை டைப் பண்ணுறேன். APPAA அப்பா அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தையை நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். கல்வி KALVI அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா கல்வின்ற வார்த்தை எளிமையாக டைப் ஆகி வருது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த சாஃப்ட்வேர் மூலம் தமிழில் எப்படி எளிமையாக டைப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கூகுள் டாக்ஸ் மற்றும் NHM ரைட்டர் என்ற இந்த 2 சாஃப்ட்வேருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டாக்ஸ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கும் பொழுது எளிமையாக தமிழில் டைப் பண்ணலாம். NHM ரைட்டர் என்பது இன்ஸ்டால் பண்ண பிறகு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லாத நேரங்களிலும் தமிழில் எளிமையாக டைப் பண்ணலாம். இது உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.